வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். வரக்கூடிய ஆனி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சுக்கிர பகவானை பார்ப்போங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது இடத்துல தான் இருக்கார். நல்லதான்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தில் நல்லது, இன்னொரு விஷயத்தில் தொந்தரவு. என்ன நல்லது அப்படின்னு பார்ப்போம். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்தை நடத்தி தரும். அதாவது மாப்பிள்ளை கிடைக்கலனாலும் பொண்ணு கிடைக்கலனாலும் கிடைக்க வைக்கும். சிலருக்கு உறுதிப்படுத்தப்படும் அல்லது நிச்சயப்படுத்தப்படும் அல்லது திருமணமே நடந்து முடிஞ்சிடும். இது நல்ல யோகம்தான். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஏதாவது அந்த காதல் தொடர்பான ஒரு விஷயங்கள்ல சிலருக்கு நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இப்போ இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சத்தம்னு சொல்லி வந்துடும். அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்துடும். அல்லது ஒரு சிலருக்கு ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது வேறு யாருக்கூடையாவது தொடர்புகள் இருக்கும். அதனால வீட்டுக்கு தெரிஞ்சு அதனால கூட ஒரு சிலருக்கு சண்டை சத்தம் அந்த கருத்து வேறுபாடுகள் வந்துடும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலத்தில் மட்டும். இது எவ்வளோ நாளைக்குன்னா ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். அந்த கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஜூன் 29 தாண்டிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கணவன் மனைவிக்குள்ளே அவ்வளோ கருத்து வேறுபாடு வராது. ஆனால் அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு வரைக்கும் வீடுனால தொந்தரவுன்னு வரும். அப்போ வீடு கட்டுறது, வாங்கிறது, குடி போகிறது அந்த மாதிரியான வேலைகளை ஒரு மாதத்துக்கு நீங்கள் செய்யக்கூடாது. ஜூன் 29லேருந்து ஒரு மாதம் செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா அப்படி பின்னாடி பிரச்சனை வந்துடும். இப்போ வீடு கட்ட தொடங்குனீங்கனாலும் பிரச்சனை, அதுக்கப்புறம் கட்ட முடியாது. கட்டின வீட்டை வாங்கணும்னு நினச்சாலும் பிரச்சனை வந்துடும். குடி போகணும்னு நினச்சாலும் குடி போனதுலேருந்து சிக்கல் வந்துடும், நிறைய சிக்கல் வந்துடும். அதனால் ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட வேலை எது இருந்தாலும் நீங்கள் செய்யாதீங்க. அதே மாதிரி வாகனமும் வாங்கவும் செய்யாதீங்க, கொடுக்கவும் செய்யாதீங்க. ஏன்னா அந்த கிரகம் வாகனத்தினாலேயும் தொந்தரவு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திருமணம் நம்ம வீட்டில் யாருக்காவது நடக்கலையேன்னு வருத்தப்படுவோம். அல்லது நடந்துருந்துச்சுன்னா ஏண்டா நடந்துச்சுன்னு வருத்தப்படுவோம். அப்படின்னா என்ன, அது நம்ம வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த மன வாழ்க்கையில் கொஞ்சம் தொந்தரவு வந்துடும், பிரச்சனை வந்துடும். அதை தான் அந்த சுக்கிரன் செய்யும். மற்ற வேறு பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்றும் இருக்காது. சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5வது இடத்துல தான் இருக்கார். நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். அது எந்த விஷயத்தில் நல்லதை கொடுக்கும்னா பொதுவாக புத்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் நன்மைகள் கொடுக்கும். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி 5ல் இப்போ ராகு வேற இருக்குது. 5வது இடத்துல ராகு இருக்கிற போது ஒரு சிலருக்கு புத்திர தோஷத்தை உருவாக்கிடும். அப்போ ஒரு சிலருக்கு குழந்தைகளை கொஞ்சம் தாமதமாக பிறக்க வைக்கும். அல்லது ஏதாவது ஏற்கனவே உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும். அல்லது அவங்க படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ வேறு எங்கேயாவது ஊருக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் உருவாக்கும். அப்படி எதுவுமே உருவாக்கலைன்னா அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அந்த நோய் நொடிகள் மட்டும் அந்த தாக்கம் மட்டும் கொஞ்சம் இருக்கும். அதுதான் அந்த ராகு பண்ணும். அதே மாதிரி ஒரு சிலர் ஏஜ் அட்டன் பண்ணணும்னு நினச்சா ஏஜ் அட்டன் பண்ண விடாது. அந்த தொந்தரவையும் அதுதான் செய்யும். அது எவ்வளோ நாளைக்கு செய்யும், ஒரு 1.25 வருஷத்துக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் மாறிடும். செவ்வாய் பகவான் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கார். போன மாதமெல்லாம் நீச்சமாக இருந்தார் செவ்வாய். அப்படி நீச்சமாக இருக்கக்கூடாது. நீச்சமாக இருந்தால் உங்களுக்கு காசு வராது, காசு கிடைக்காது. அதாவது எந்த வகையிலையும் காசு பணத்தை கொடுக்க விடாது, வருமானத்தை வரவிடாது. அப்படி தான் ஏற்கனவே இருந்துச்சு. ஏற்கனவே வேலை பார்த்துருப்போம், சம்பள பாக்கி கூட வராது. அப்படி தான் அது செய்யும். ஆனால் இப்போ செவ்வாய் சரியாயிட்டார். இப்போ உங்களுக்கு ராசிக்கு 11வது இடத்துல தான் இருக்கார். அப்போ காசு பணம் இனிமேல் நல்லா கிடைக்குமா? கிடைக்கும். வராத பணம் வருமா? கண்டிப்பாக வரும். பொருளாதார முன்னேற்றம் இருக்குமா? இருக்கும். கடன் காட்சிகள் அடையுமா? கண்டிப்பாக கடன் காட்சிகள் அடையும். நிம்மதி கிடைக்குங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல ஆதாயங்களை கொண்டு வரக்கூடிய கிரகம் தான் இது. ஆனால் அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக நல்லது கொடுக்கும், நல்லது பண்ணும். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் தவறு பண்ணியிருந்தோம்னா அந்த தவறை வெளிக்காட்டி கொடுத்துரும். வெளிக்காட்டி கொடுத்து நம்மளை பேரை கெட்டுப்போக செஞ்சிடும். அதனால் தவறுகள் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கங்கிறத காட்டிலும் பண்ணாதீங்க. அதுதான் நல்லது. கேது வேற இப்போ 11வது ராசியில் தான் இருக்கார். கேது 11வது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த 2வது கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் தடை பண்ணிக்கிட்டே இருக்கும், பண்ண விடாது. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் ஏற்கனவே இந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரிஞ்சிருந்தா அவங்க இந்த காலத்தில் ஒன்று சேர்றதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்குங்க. அதனால் யாராவது பிரிஞ்சிருந்தீங்கன்னா மறுபடியும் சேரணும்னு நினச்சிங்கன்னா
இந்த டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் அதை முயற்சி பண்ணுற போது உங்களுக்கு ஈஸியாக மீண்டும் அந்த கணவன் மனைவியை சேர்த்து வைக்க அந்த கிரகமே சேர்த்து வைக்கும். பட் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. 9வது இடத்துல தான் குரு இருக்குது. 9வது இடத்துல குரு இருந்தால் நல்லதானா நல்லது தான். ஏன்னா ஏற்கனவே பொருளாதார கஷ்டம் நிறையா இருக்கும். இனிமேல் பொருளாதார கஷ்டம் இருக்காது. குழந்தைனால பிரச்சனை, கோயில்னால பிரச்சனை, பேங்க்னால பிரச்சனை, கோர்ட்டுனால பிரச்சனை, செக்கு புக்குனால பிரச்சனை, செக்கு பவுன்ஸ் ஆகிறது, ஐடி ரெய்டு, டேக்ஸ் கட்டுறதுல பிரச்சனை, இதெல்லாம் வந்து நிறையா இருந்திருக்கும் ஏற்கனவே. பட் இனிமேல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்காது. அடுத்து 9வது இடத்துல குரு இருக்கிற போது வெளிநாடு சார்ந்த யோகங்கள் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ வெளிநாடு படிக்க போகணுன்னாலும் போகலாம், வேலை பார்க்க போகலாம், பிஸ்னஸ் கூட பண்ண போகலாம். அந்த யோகங்கள் கிடைக்கும். விசா வேணும்னாலும் கிடைக்கும். அந்த வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆர் எல்லாம் வேணும்னா கூட கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது. ஸோ இப்போ முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது கிடைக்கும். அது போக தந்தை வழியில் நன்மைகள் நடக்கும். அதாவது அப்பாவுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியங்கள் எல்லாமே வந்து கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு சில ஹெல்த் இஷ்யூ மட்டும் அப்பாவுக்கு கொஞ்சம் இருக்கும். ஆயுள் இருக்கும், கொஞ்சம் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் கெட்டு போகலாம், அவ்வளோதான். ஆனால் பெரிய பாதிப்பு வந்து இருக்காது. அதே மாதிரி ஒரு சிலர்னால தந்தை கூட வந்து இருக்க முடியாது, அப்பா கூட. அப்போ வேலை பார்க்குறதுக்காக நம்ம வெளியே போவோம், இல்லைன்னா படிக்கிறதுக்காக கூட நம்ம வெளியே போகிறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் அப்பா கூட வந்து கருத்து வேறுபாடு வந்துடும். ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு சிலருக்கு கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னு இருக்கும். ஸோ இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா அந்த இடம் மாறுதல்கள், பணியிட மாறுதல்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதுபோக ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் வரும். வேலை மாற்றம்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தோம்னா வேலை பார்க்க விடாது, வேலை போயிடும். நம்மளே வெளியே வரணும்னு தோணும், கம்பெனியை விட்டு வேலையே வேணான்னு தோணும். அப்படி இல்லைன்னா கம்பெனிக்காரவங்களே வந்து வேலையை விட்டு போப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா கம்பெனியே கூட திவாலாயிரும் நம்ம நேரத்துக்கு. ஸோ இப்படிகள்லாம் கூட நடக்கும். அப்போ நீங்கள் ஜாப் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது, நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு தோணுதோ கண்டிப்பாக நீங்கள் வேறு ஜாப்பை தேடுறது நல்லது. அப்போ வேறு ஜாப் தேடினா கிடைக்குமானா கிடைக்கும். கிடைச்சோன்னே நீங்கள் அங்கே போயிடுறது நல்லது. அப்படி போயிட்டீங்கன்னா புது ஜாப்பில் வந்து பிரச்சனை இருக்காது. ஆனால் இப்போ இருக்கிற ஜாப்பில் ஏதோ ஒரு தொந்தரவு பிரச்சனைகளை அந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதேமாதிரி லாபாதிபதி நல்லா இருக்கிறதுனால நல்ல லாபங்கள் கிடைக்கும். பாக்கியாதிபதி நல்லா இருக்கிறனால நீண்ட நாளாக நமக்கு கிடைக்காத, நடக்காத ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடந்து நமக்கு வந்து மகிழ்ச்சியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது. அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவல்ல, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவல்ல, அவங்களுக்கு மட்டும் தொழில் வந்து கொஞ்சம் டல் அடிக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். முதல்ல இருந்து அந்த வேகம் இருக்காது, முதல்ல இருந்து அந்த வருமானம் இருக்காது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படி இருக்க தான் செய்யும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியே வந்து தொழிலை கொண்டு போங்க. அப்படி கொண்டு போனீங்கன்னா வேறு பெரிய தொந்தரவுகள் ஒன்றும் வராது. துலாம் ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. அதே மாதிரி நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கிறது கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. துலா ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.